ஆமா ஃபுல்லா வந்து நடந்து நடந்து 10,000 ஸ்டெப் கம்ப்ளீட். நான் இன்னைக்கு தான் நடந்து இப்படி போனாதான் என்னால 10,000 ஸ்டெப் வைக்கிறதே தெரிய மாட்டேங்குது. இதுதாங்க இது பூ நல்லா இருக்குதாமா? சிரிப்பா பாரு அவரு. அப்படியே இதை வந்து இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்திட்டு அப்படியே இட்லி பாத்திரத்துள்ள வச்சுட்டா போதும். நான் உட்காந்து இதுல நீ உட்கார உடச்சிக்க சங்கீதா. பக்கத்துல இருந்துக்கினே பைனாகுலர்ல வாங்கின உடனே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வேளாங்கண்ணில இருக்கோம். இப்போ ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் போகிறதுக்காக கிளம்பி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டைம்ல நல்லா காத்து அடிக்குது. டைம் வந்து 5:30 ஆகுதா. சரி அதான் மேக்கப்லாம் போட்டு சும்மா சுத்தி பார்க்கலாம். ஆமா ரெசார்ட்டை சுத்தி பார்க்க போறோம். ஆமா சூப்பரா இருக்கு. பூலாம் இட்லி கொத்து தானே போயிடுது. ஆமா ஃபர்ஸ்ட் சீட்டிங் உட்காந்து பார்த்துட்டு ஒரு போட்டோ எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டோ எடுத்து ரிஷிதா அம்மா கூட உட்காரு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெசார்ட் ஈவினிங்ல சூப்பரா இருக்கு. இதே மாதிரி தான் எல்லா பில்டிங்குமே இதே மாதிரி தான் இருக்கு சங்கீதா. அப்பாக்கு ட்ரெஸ்ஸை சுத்தி காட்ட. நல்லா இருக்கு. கழுத்துல செயின் மட்டும் ஒன்று வாங்கி போட்டுருணும் சங்கீதா. அவளுக்கு பர்த்டேக்கு ஒரு gift பண்ணல அவளுக்கு. பிச்சு போட்டா ஃப்ரெண்ட்ஸ். 200 ரூபாய் நினைக்கிறேன். 160 ரூபாய் என்னமோ அந்த செயின். அது டாலர் தனியா போயிடுச்சு. செயினே வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு போட்டு வந்து பாத்தீங்கன்னா வீணாகிட்டா. இங்க கடைக்கு போறோம்ல ஷாப்பிங் வாங்கிக்கலாம். பூ பறிக்கிறதுக்கு ஒண்ணு வந்து கூட்டின்னு போக போறாங்க. ஜெசிதா கொடுக்க போறாங்க பாத்துக்க. நீ புடிச்சு வச்சு வந்துட்டாங்க. சரி போய் பார்க்கலாம். போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு சுத்தி பார்த்துட்டு வரலாம். பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. வாத்து மட்டும் தான் இருக்காங்க. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. நீ கிட்ட போனா எல்லாம் கத்துது. எப்படி பார்த்து வரப்பா? வாத்து கூப்பிடு பா ஜெசிதா தலைய. அப்படியா? அபர் இல்ல ஜெசிதா பாக்னு கூப்பிடுது. நிறைய குருவி வச்சிருக்காங்க. இல்ல சூப்பரா இருக்கு. இல்லையா? ரெசார்ட்டுக்குள்ள சூப்பரா வச்சிருக்காங்க தனியா கிளி. ஆனா பெரிய கூண்டு போட்டு வச்சிருக்காங்க. ஆமா போலாம். பூட்டி வச்சுக்கிறாங்க. அது திறந்தா இருக்குதா பூட்டி இருக்குதா தெரியலையா? பார்க்கு எப்படி போறது? பூட்டி வச்சுக்கிறாங்கடி. இல்ல திறந்தாங்க. அதனால பார்க்க சுத்தி பார்க்க வந்துட்டோம். சுத்தி பார்த்துட்டு அவங்க ரெடியான பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்பிங் போலாம். ஓகே உக்காரு. அம்மா தூக்கி விடுவாங்க வா. நீ உட்கார உடச்சிக்க சங்கீதா. குழந்தை அதில் போட்டுக்குது பாரு. கிட்ஸ் ஒன்லி, அடல்ட்ஸ் நாட் அலவுடு. ஆமாம் பெரிய குழந்தை ஒரு. ஏய் ஜெசிதாக்கு ஜாலி. அதே மாதிரி அடிக்கணுமா? 2 கையில பிடிச்சிக்கிட்டாங்க. பூ கீழே போட்டுரு. கீழே இறங்கி வா. அதெல்லாம் அவருக்கு தெரியும். ஏன் தெரியாது? அவர் தான் பாக்குறாருல. ஸ்ப்ரிங் வச்சுக்கிறாங்க அடியில விளையாடுறதுக்கு. ரொம்ப ஹார்டா இருக்கு. இங்க ஒரு வாத்து வச்சுக்கிறாங்க ஆப்போசிட்ல. கூக்கு கூக்குவா. சரி வா போய் பார்த்துட்டு வருமா? அங்கே போய் ஸ்விம்மிங் பூலு. வா இங்கே ஒரு கிளி இருக்கு பாரு. இங்கே கிளி, அதை பார்த்துட்டு போகலாம் வா. ஏய் என்னடா இது? வான்கோழியா ஃப்ரெண்ட்ஸ்? வான்கோழி நாங்கள் பார்க்க போகிறோம். ஏய் வான்கோழி
வாத்தா கலக்கம் அங்கே போகாத திறந்துருக்கு செஞ்சிட்டாங்க பூண்டு. நிறைய குருவி வச்சிருக்காங்க, பறந்து கிடக்குதுங்க எல்லாமே ஜாலியா இல்ல. ஸ்விம்மிங் பூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு பாரு அவரு. சாயங்காலம் ஆயிடுச்சு, பூட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்விம்மிங் பூல இல்ல. எல்லாரும் குளிச்சுன்னு இருந்தாங்க. ஆமா அதெல்லாம் பழம் பழுக்கிற சீசனு. எல்லா மரத்துலையுமே இருக்கு, யாரும் வெட்டி இருக்க மாட்டாங்கல்ல, ரெசார்ட்டா இருக்கு. ரூல்ஸ் பாரு, டைவிங் நாட் அலோட், சில்ட்ரன் மஸ்ட் பி இன் அக்காம்பனிட் பை அடல்ட்ஸ், ஷவர் என்டரிங் த பூல். நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா குளிச்சிருக்கலாம். சூப்பரா இருக்குல்ல ஸ்விம்மிங் பூல்ல. குழந்தைங்களுக்கு தனி ஸ்பாட் இருக்கு சரிங்களா குளிக்கிறதுக்கு. ஆமா தனியாவே வச்சிருக்காங்க. நமக்கு வேணா காலையிலே வேணா குளிக்க வைக்கலாம் ஜெஷிதாவை. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பேபியோட அவுட்ஃபிட்டு. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக பூ போட்ட ட்ரெஸ்ஸு. நிறைய பூ போட்ட ட்ரெஸ் வச்சிருக்கேன் தெரியுமா நான். ஆமாம் நல்லா தான் இருக்குது. ப்ளூ கலர் ட்ரெஸ் இதே மாதிரி ஒயிட் கலரில் வச்சிருக்கேன். இதே மாடல் தான், ஆனால் ஒயிட் கலரில் இருக்கும். ஆமாம் அதை அயன் பண்ணணும். அயன் பண்ணாமே அப்படியே வச்சிருக்கேன். அயன் பண்ணால் தான் பேபி நல்லா இருக்கும் ட்ரெஸ்லாம். ஆமாம் காலையில் ஸ்விம்மிங் பூல் வந்து குளிக்கலாமா? காலையில் கண்டிப்பாக ஸ்விம்மிங் பூலில் குளிக்கணும் ஜெஷிதா. ஜெஷிதா குளிக்கிறதுக்குன்னு தனியாக இருக்குது. அதனால நாளைக்கு காலையில் தூங்கி எழுந்து வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறோம். ஓகே ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ். குடுன்னு பார்க்கை திறந்துட்டு உள்ளே ஓடிட்டா ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அவர் துரத்தின்னு ஒரு பூ எடுத்துன்னு வர போகிறல. பூ பறிச்சிக்கலாம் மாமா. சரி இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பூ எடுத்துட்டு தான் வேகமாக ஓடினாரு. ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி பார்த்தாச்சு. ரெசார்ட்டை சுற்றி வந்துட்டோம் நாங்கள். ஜெஷிதா வந்து சுற்றி காட்டிட்டு இப்போ பேபி மலாம் கிளம்பிட்டாங்கன்னா நம்ம ஷாப்பிங் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். போய் பார்ப்போமா? ஜெஷிதா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதுக்கப்புறம் டீ காஃபி சாப்பிட்டுருக்காங்க. ஆனியன் பக்கோடா தான் இருக்குது. நாங்கள் அது குழந்தைக்கு ஜெஷிதாக்காக பசிக்குதுன்னு சொன்னால. ஆமாம் அதனால ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சொல்லிட்டேன். சொல்லட்டா பேபி ஒன்று? அது கொஞ்சம் காரமாக இருக்குமாங்க அப்படின்னு வேணாம்னு சொல்லிட்டேன். இப்போ 7 மணிக்கு மறுபடியும் வேளாங்கண்ணி கோயிலுக்கு வந்திருக்கோம். சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். வேளாங்கண்ணி ஃபுல்லாக நான் பயங்கர கூட்டமாக இருக்கு. இப்போ பார்த்தியா எவ்வளோ கூட்டம்னு? அப்படியே நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அப்படியே வந்து பைனா கோல் வேணுமா? செம்ம கூட்டம். மதியம் வரும்போது கூட அந்த அளவுக்கு கிரௌட் இல்லை. இப்போ பார்த்தா கூட்டம். நாங்கள் ரூம் புக் பண்ண வந்து தேடிட்டு இருந்தோம், கிடைக்கவே இல்லை. என்னடா அது கூட்டமே இல்லை ரூம்ல இல்லைன்னு பார்த்தா இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரௌட். எல்லாம் ரூம்ல இருந்துட்டு நைட்டுக்கு வந்துக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருக்குல்ல, வெயில சொல்ல முடியாது. வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாகவே காணிக்கை தான் செலுத்திருக்காங்க. நிறைய வேண்டது நடந்ததுன்னா காணிக்கை ஃபுல்லாகவே தங்கம் வெள்ளின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச எல்லாமே. ஆமா என்ன வேண்டியிருக்காங்களோ அது மாதிரி வச்சிருக்காங்க. இதே பிரச்சனைனா அந்த இதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கை கால் வலிங்க. அப்படியே வந்து காணிக்கையை எடுத்து வச்சிருக்காங்க. தங்கம் வெள்ளி தாலி எல்லாமே காணிக்கையாக வச்சிருக்காங்க. எவ்வளோ இடம், நிறைய இடம் வச்சிருக்காங்க காணிக்கை. எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க. அதான் வேண்டிக்கிட்டு என்னென்னலாம் வேண்டிக்கிறாங்களோ அது நிறைவேறினதுக்கு அப்புறம் காணிக்கையா வச்சிடுறாங்க. ஓகே ஆமாம் இதே அப்படியே வந்து செஞ்சு அப்படி காணிக்கையா வச்சிருக்காங்க. சில்வரு கோல்டு அது மாதிரி அதில் செஞ்சு வைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வேளாங்கண்ணி கோயிலேருந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பீச்சுக்கு ஒரு ரோட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சைங்கா செம்ம கூட்டம் சைங்கா. ஆமாம் திருவிழா கூட்டம் மாதிரி இருக்குது. எல்லா கூட்டத்திலே வந்து ஷாப்பிங் பண்ண போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சென்னை ஷாப்பிங் மால். பைனாகுலர்னு கண்டுபிடிச்ச வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கா. எல்லோ கலர் ப்ளூ கலர்லாம் இருக்கு.
ஓகேவா? ஓகே ஜெசிதா. இந்த ப்ளூ கலர் இது பாருங்க, வளையல்ல நல்லா அழகா இருக்கு. ஜெசிதா பக்கத்துல இருந்தீங்கன்னா என்னம்மா பார்க்குற பைனாகுலர்ல? பக்கத்துல இருந்தீங்கன்னா பைனாகுலர்ல வாங்கின உடனே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ராக் மேல ஏறுறோம், தூரத்துல இருக்கிற ஷிப்பை பக்கத்துல பார்க்கலாம். ஓகேவா? என்ன செய்யுதா? வாங்கிக்கோ, அதான் டெய்லியும் ஒன்று தொலைச்சிட்டு வராது. ஒரு பாக்ஸ் இப்பதான் 70 ரூபாய்க்கு வாங்கினேன். அது ஒரு டைம் போட்டாலுமே நீண்டு போகுது. அது நல்லா இல்லை. வாங்க ட்ரை இது நல்லா இருக்குமான்னு கேட்டு வாங்க. இதுல ஸ்ட்ராங்கானது இருந்தா வாங்கி. ஓகேவா? ஓகே. ஓகேவா? என்னம்மா அது? வயர் ஓடுறாரு துப்பாக்கில. அம்தினே இருக்கக்கூடாது ஜெசிதா. பயந்து ஓடுறாரு துப்பாக்கில சுட்டோன்னு. ஒரு துப்பாக்கி வாங்கி கொடுத்தீங்களா? அழகா இருக்கு. இந்த துப்பாக்கி வேற லெவலா இருக்குது. சுத்துது அது வேற. அந்த கண்ணுலாம் சுத்துது. செமையாக்குது இல்ல? ஆனா இது தண்ணீர் போக வரவே இல்லை. வரும். இதுதாங்க இது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வேளாங்கண்ணியில் வந்து ஒரு கடையாக ஏறி சுற்றி சுற்றி ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜஷிதா, சங்கீதா எல்லாரும் சேர்ந்து. மறுபடியும் ரிவர்ஸ் கூட்டும் போய் வாங்கிட்டு வரா ஃப்ரெண்ட்ஸ். மொதல் கடையிலே பார்த்து ஜாலியாக இருக்கிறாரு. இப்பயே பிரித்து கொடுன்றா. வீட்டுக்கு போயிட்டு அவ கையை பிடிச்சி எப்படி கோவம் வருது பாத்தியா? கையை பிடிச்சி பரபரன்னு இழுத்துட்டு போறா. நானும் அதை நான் கூட துப்பாக்கி தான் நினைச்சேன். அங்க போனாதான் தெரியுது இது வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரா. ஆமா, அவ கண்ணு வேணாம் சொல்லிட்டா. ஆமா, அவ்வளவுதான். ஒரு ரவுண்ட் ஷாப்பிங் முடிஞ்சுது. இதே மாதிரி ஒவ்வொரு ரவுண்டா இருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு சந்திலுமே கடை அடுத்த அடுத்த கடை வந்துக்கிட்டே இருக்குமா? ஹாய், சூப்பர்மா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜஷிதா என்னென்னலாம் வாங்கியிருக்காரு எல்லாத்தையும் காட்டுறாரு. என்னென்னம்மா வாங்கியிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பைனாகுலர் வாங்கினாரு. அப்புறம் அவங்க அம்மா செயின் வாங்கி போட்டிருக்காங்க. இப்போ வந்து ஆர்ச்சரி அது வாங்கியிருக்காரு. ஆமா, எல்லாம் பிடிச்சிருக்கா ஜெஷிதா? உனக்கு பிடிச்சிருக்கு. பேண்டு, கிளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்து தேடி வாங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு டிசைன். ஆமா, அதான் எல்லா கடையிலும் கிளிப்பு தான் வாங்குறாங்க நினைக்கிறேன் மெயினா. அதுவே ஓகே. ஆமா, வாங்கினா கஷ்டம். அதுதான் செலவு கம்மி. செலவு கம்மின்றது அது குவாலிட்டியா இருக்கும். சரி, மற்றதெல்லாம் ஒன்றும் நம்ம வாங்கி போடுறதுனாலும் வலையெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல. ஆமா, குவாலிட்டி இருக்காங்க. வாங்கிட்டீங்கன்னா இல்லையா? வாங்கிட்டே வாங்க வாங்க. எங்கே ஷாப்பிங் போனாலும் இந்த கிச்சன் ப்ராடக்ட் வாங்காமல் வர மாட்டீங்க. அழகா இருக்கு. ஏய் சட்டி, மண் சட்டி வாங்க போறேன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்ல பார்த்துட்டு இதுவுமே பார்க்க அழகா இருக்கு. பார்க்க அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு. எவ்வளவு இருந்தாலும் பத்தாது. வாங்கிக்கினே தான் இருக்கணும். வாங்கிட்டே இல்லையா? இது வந்து அக்காக்கு. ஓகே எனக்கு வந்து இடியாப்பம் வந்து ஃப்ரெண்ட்ஸ், வேளாங்கண்ணி பீச்சுக்கு வந்துட்டோம். கடை தெருவை சுற்றி சுற்றி எல்லாத்தையும் பொருளெல்லாம் வாங்கிக்கிட்டு கடைசியாக பீச்சுக்கு வந்தாச்சு. ஆமாம், நிறைய கேம்லாம் வச்சுருக்காங்க. பீச்சில் காலை நினச்சிட்டு போகலாம். அதுதான் பீச் பக்கத்தில் வந்தாச்சு. ஆமாம், எல்லா ஊர்லேயும் கல் கொட்டி வச்சுருக்காங்க. நீங்களாப்பா சுற்றி சுற்றி கண்டுபிடிச்சி வந்துட்டா போல இருக்குது. அந்த காரெல்லாம் போறேன்டா மயக்கம் வரும்ல. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் அவர் ஆஸ்திரேலியா விளையாடி இருந்துட்டு ஓடி வந்து குச்சிட்டு அப்புறம் பசி எடுக்கும்.
ஜூஸ் குடிச்சிட்டாங்க. இல்லை அது ஒட்டிலாம் இல்லை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு. நிறைய வந்து கிச்சன் ஐட்டம் தான் வாங்கியிருக்கிறேன். நான் மீன்லாம் இருக்குன்னு நினச்சி வந்தேன். முன்னாடி அது மாதிரி 2 பக்கம் கடை நீட்டாக இருக்கும் மேபி. நீ குழந்தையா இருக்கும்போது இருந்திருக்கும் அது மாதிரி கடை. இல்லை இங்கே 1-2 தான் கடை இருக்கு. பட் ஆனால் வந்து ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணலாம்ப்பா. நிறைய ஸ்நாக்ஸு, பொம்மை, வளையல், கம்மல் அது மாதிரி ஐட்டம் வந்து நிறைய கிச்சன் ஐட்டம் தான். அப்படி கண்ண ஆமா நிறைய இருக்கு, பல பழம் வச்சுக்கிறாங்க. நானே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வீட்டில் போய் காட்டேன். என்னன்னா அந்த ட்ரே வாங்கியிருக்கேன். இது ஃபுல்லாக மீட்டினா அக்கா தான் வாங்கியிருக்காங்க. நான் வந்து ஒரு ட்ரே வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி கோயிலுக்கு வந்துட்டு இங்க பாரு, சாமியை பார்த்துட்டு அப்படியே நேரா இந்த தெரு ஃபுல்லா ஷாப்பிங் தான். நல்லா இருக்கு. பீச் வரைக்குமே கரெக்டா 8 மணி இங்க இருந்து நாங்க போறது. இப்போ மணி 10 ஆயிடுச்சு. ஆமா 9:50 ஃபுல்லா வந்து நடந்து வந்து 10,000 ஸ்டெப் கம்ப்ளீட். நான் இன்னைக்கு தான் நடந்து இப்படி போனாதான் எங்களால் 10,000 ஸ்டெப் வைக்கிறதே தெரிய மாட்டேங்குது. வீட்டில் நடந்தானு வையா எப்படா அந்த 10,000 ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகும். வாக்கிங் பண்ணவே இல்லை. விண்டோ ஷாப்பிங் போயிடணும். 10,000 ஸ்டெப்ல கணக்கு வராது. கணக்குல வராதா? இங்க இருந்து நீங்க ரூம் வரைக்கும் நடந்து போனா 10,000 ஸ்டெப். 3 கிலோமீட்டர். ஓகே சட்டி பானை ஷாப்பிங் நாளைக்கு இருக்கு. சரி போற வழியில மண்பானை. ஆமா அதுதான் முக்கியமா வாங்கணும். அதுல கூட நம்ம பிரியாணி பண்ற மாதிரி அந்த அகலமா இருக்குடா. அந்த மாதிரி தான் வாங்கணும். நானுமே வச்சிருக்கேன். அது இங்க தான் வாங்கினேன். நாளைக்கு வாங்குவோம். நாளைக்கு வாங்க. ஒரு சட்டி உடச்சிட்டு அழுதுன்னு இருந்தேன். அந்த சட்டி திருப்பி வாங்கணும். சரி சரி. மினியேச்சர் குக்கிங் பண்ணும்போது மண் சட்டியில பிரியாணி செஞ்சது நல்லா இருக்கும். சூப்பரா இருந்தது. ஆமா மண் சட்டில அகலமா இருக்குன்னா ஒன்னு வாங்கலாம். ஷாப்பிங் பண்ணிட்டு ரூமுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா டயர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெஷிதா படுத்து தூங்கிட்டாரு. டயர்ட் மட்டும் இல்ல, மணி வந்து பாத்தீங்கன்னா 10:30 கிட்ட ஆயிடுச்சு இல்லையா? 11 ஆயிடுச்சு. அதனால ஒரு தூங்கிட்டா. அவளை சாப்பிட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்தாச்சு. ஜஷிதாக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய பார்த்தோம். அந்த கண்ணு, அதுக்கப்புறம் நிறைய பொம்மை இருந்துச்சு. ஆனா அவன் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வில்லம்பு தான் வாங்கியிருக்கா. வில்லம்பு. ஆமா மெயின் ரோடு நல்லா தானே ரோடு. அந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா விளையாடிங்கிறாங்க. சரி நல்லா இது வாங்கினான். பேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா வந்து தண்ணி ஊத்தனா புகை வரும் போல. அழகா புகை வந்துச்சு. அந்த கன் அந்த புல்லட்லாம் அழகா சுத்திட்டு சூப்பரா இருந்தது. மிஷின் கன் மாதிரி இருந்தது. அப்புறம் அது வந்து வாங்கல. அதுக்கப்புறம் ஜெஷிதா வந்து பாத்தீங்கன்னா எப்போ போனாலும் எங்க இருந்தாலும் பபுள்ஸ் வருவா. அதனால இந்த ஒரு பபுள்ஸ் வாங்கினா. முக்கியமா போனது இந்த பைனாகுலர் தான். வீட்டுல இருந்து கிளம்புனது வந்ததுன்னே தெரியல. இது வீட்டுல இருந்து கிளம்பும் போதே கேட்டே வந்தேன். ஆனா இது ரொம்ப சூப்பரா. நாங்க எங்கேயுமே எனக்கு கிடைக்கல இந்த சின்ன சைஸ். எல்லாமே இந்த பெரிய சைஸ் தான் விற்பாங்க கடையில. ஆமா ஆல்ரெடி நான் அது பெரிய சைஸா இருக்கு சொல்லிட்டு வாங்கணுமா வாங்கலன்னு வாங்கல. பெருசா இருக்கு அவருக்கு நல்லா இல்ல. இது அழகா சின்னதா கழுத்துல போட்டா நல்லா சூப்பரா இருக்கு. பைனாகுலர் வந்து பாத்தீங்கன்னா வாங்கினேன். சூப்பரா தெரியுது பேபி. இது நல்லா தான் தெரியும். இந்த சைடு பார்த்தா வச்சுக்க, சின்னதுல பார்த்தா அவன் ஃபேஸ் வந்து கிட்ட தெரியுது. பெருசா பார்த்தா தூரமா தெரியும். நல்லா தூரமா இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. இது எவ்வளவு தெரியுமா? 200 ரூபாய் 150 ரூபாய். 150 ரூபாய் தான். சூப்பரா இருக்கு. எனக்கு வந்து என்ன வாங்கணும்னா இங்க பாருங்க கிளிப் ஒன்று வாங்கினேன். ஸோ பிளைனா இருக்குல்ல இந்த ஒரு பிரேத்து. அதுக்கப்புறம் என்னோட கிச்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடியாப்பம் ட்ரே. இடியாப்பம் தான் அடிக்கடி சுட்டுன்னு இருக்காரு. அப்பப்போ செய்யறேன் இல்லையா? இட்லி குண்டான்ல வச்சு அவிச்சிடலாம். அது குண்டு குண்டா வருது. அது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த ட்ரேல ஊற்றும் போது அழகாக மெல்லிசா ரவுண்டா அப்படியே ஊத்திட்டேன்னா அப்படியே சாப்பிட நல்லா இருக்கும். எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் சார். நல்லா ட்ரே வாங்கணும். கணக்கு பண்ணி செஞ்சுக்கலாம். 1 2 3 4 அப்படியே இதை வந்து இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்திட்டு அப்படியே இட்லி பாத்திரத்துக்குள்ள வச்சுட்டா போதும். சாரி அழகா வெந்துடும். இட்லி மூடி வந்து போட்டு வச்சிட வேண்டியதான். அப்படி இல்லைன்னா நம்ம கிட்ட மினி இட்லி சொல்ற பாத்திரம் இருக்குல்ல, அந்த பாத்திரத்துல வைக்க முடியுமான்னு பாக்கணும். அதுல வைக்க முடியாது. அந்த பாத்திரம் சின்ன பாத்திரம். சின்னது இல்ல. சூப்பரா இருக்கு. ரொம்ப நாளா இது வாங்கணும்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரேவே கிடைக்கவே இல்லை. இப்ப வாங்கியாச்சு. ஸோ இது வந்து 550 சொன்னாங்க. அப்புறம் மொத்தமா அக்காவும் வாங்கினாங்க. பேபி அக்காவும் நிறைய வாங்கினாங்க. ஸோ கொஞ்சம் வந்து மைனஸ் பண்ணாங்க. நல்லா இருந்து வாங்கிட்டு நாங்க ஆசைப்பட்டது. ஷாப்பிங் பண்ணிட்டு சூப்பரா வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேளாங்கண்ணில ஷாப்பிங் பண்ணது எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். பாய். நாளைக்கு பார்க்கலாம்.